வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் MTS 2019 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் 2 ஆகஸ்ட் ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஷிஃப்ட் 3க்கான ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன். நம்ம சேனலில் ஷிஃப்ட் பேசிஸில் ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் MTS 2020 அக்டோபர் 5லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் MTS 2020க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், who among the following tennis player has won the most Grand Slam tournament titles as of January 2019? ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2019 நடந்தது. அண்ட் SSCயை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக, அதாவது 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஜனவரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் 2019 பொறுத்த வரைக்கும் அதிகமான கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் டைட்டில்ஸில் வின் பண்ணது செரீனா வில்லியம்ஸ். 2019 பொறுத்த வரைக்கும் 23 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது மொத்தமாக 4 டிஃப்ரெண்ட்டான மேட்ச்ங்க. ஒன்று ஆஸ்திரேலியன். ஸோ டென்னிஸில் 4 முக்கியமான மேட்ச் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா ஆஸ்திரேலியன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன் அண்ட் US ஓப்பன். ஆஸ்திரேலியன், ஃப்ரெஞ்ச், விம்பிள்டன் அண்ட் US. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியன் பொறுத்த வரைக்கும் ஸோ டைப் ஆஃப் கோர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியன் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் கோர்ட். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் கிளே டைப் ஆஃப் கோர்ட். விம்பிள்டன் ஓப்பன் இது கிராஸ் டைப் ஆஃப் கோர்ட்டில் விளையாடுவாங்க. அண்ட் US ஹார்ட் கோர்ட். ஸோ ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த டைப் ஆஃப் சர்ஃபேஸில் இந்த மேட்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது 1905 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 1891 இருந்து, அண்ட் விம்பிள்டன் ஓப்பன் 1877 இருந்து, அண்ட் தென் US ஓப்பன் 1881 வரைக்கும். ஸோ இதெல்லாம் அந்தந்த கண்ட்ரி, அதாவது ஆஸ்திரேலியன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியன் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் மெல்போர்னில் நடக்குது. ஆஸ்திரேலியன் ஓப்பன் மெல்போர்ன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பாரிஸ், அண்ட் விம்பிள்டன் ஓப்பன் லண்டன், US ஓப்பன் நியூயார்க். ஓகேங்களா? ஸோ அந்தந்த கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் எப்பயுமே இந்த ஒவ்வொரு வருஷமும் கிராண்ட் ஸ்லாம் நடக்குது. கிளியர்? அடுத்து, ஆனா ராஜம் மல்ஹோத்ரா who died in 2018 was. ஸோ இது ஸ்டாட்டிக் ஜிகேவும் கூட. ஏன்னா இந்த சூப்பர்லேட்டிவ்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன். ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்தியன் எம்எல்ஏவா, ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்தியன் IPS ஆஃபீஸர், ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்தியன் IAS ஆஃபீஸர், ஃபஸ்ட்டு ஃபீமேல் இந்தியன் சீஃப் செக்ரட்டரி. ஸோ இது ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷின். ஆனா ராஜம் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபீமேல் IAS ஆஃபீஸர். அண்ட் இவங்க 2018 செப்டம்பரில் இறந்து போயிட்டாங்க. இவங்க பிறந்த இடம் பார்த்தோம்னா கேரளா. இவங்களோட சொந்த ஊர் கேரளா. அண்டு தமிழ்நாடு CM சி ராஜகோபாலாச்சாரி. தமிழ்நாடு ஃபார்மர் CM சி ராஜகோபாலாச்சாரி பீரியடில் இவங்க
ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 1951 இருந்து மெட்ராஸ் கேடருக்கு இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1985 இருந்து 1990 வரைக்கும் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இருந்த ஆர்என் மல்ஹோத்ரா. ஸோ ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ஆர்என் மல்ஹோத்ராவோட ஒய்ஃப் தான் அனு ராஜம் மல்ஹோத்ரா. ஸோ இந்த ஆர்என் மல்ஹோத்ரா எந்த டைம் பீரியடில் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இருந்தார்னு பார்த்தோம்னா 1985 இருந்து 1990 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட், த தர்கா ஆஃப் ஷேக் வாஜா குதுப்புதீன் பக்தியார் கக்கி இஸ் லொக்கேட்டட் இன் விச் பிளேஸ்? ஸோ இவர் வந்து ஒரு சுஃபி செயின்ட். ஸ்லேவ் டைனாஸ்டி பீரியட்ல இருந்த ஒரு சுஃபி செயின்ட். அந்த ஸ்லேவ் டைனாஸ்டி பீரியட்ல இவருக்காக தான், இவரோட ஞாபகார்த்தமாக தான் வந்து குதுப் மினார் அப்படின்னு ஒன்று கட்டப்பட்டது. இந்த குதுப் மினார் கட்டப்பட்டது யாரால அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் குதுப் உதீன் ஐபக். அண்ட் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது, இந்த குதுப் மினார் கட்டுறதுக்கான ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து குதுப்புதீன் ஐபக். ஃபினிஷ் பண்ணது குதுப்புதீன் ஐபக்குக்கு அடுத்த மன்னராக வரக்கூடிய இல்துமிஷ். கிளியர். அண்ட் இந்த தர்காங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டெல்லி. டெல்லியில தான் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் டெல்லியை பற்றி ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னா டெல்லி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். டெல்லி இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் யமுனா ரிவர். Delhi is located on the bank of Yamuna River. Next, Gir National Park is situated in which state? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கிர் நேஷனல் பார்க் அசாம், குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இதில் எந்த ஒரு ஸ்டேட்டில் கிர் நேஷனல் பார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா வன்ஸ்டா நேஷனல் பார்க், பிளாக்பக் நேஷனல் பார்க், பிளாக்பர்க் ஆர் வெலவடார், and Gir National Park, and finally Marine or Gulf of Kutch National Park. ஸோ அசாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நேஷனல் பார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அசாமோட நேஷனல் பார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அசாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க், கசிரங்கா நேஷனல் பார்க், மனஸ் நேஷனல் பார்க், நம்மேரி நேஷனல் பார்க், ஒராங் நேஷனல் பார்க் ஆர் ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க். ஸோ ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க்னு கேட்டாலும் ஒராங் நேஷனல் பார்க்னு கேட்டாலும் அது எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. இதுதாங்க அசாமோட முக்கியமான 5 நேஷனல் பார்க். ரிப்பீட்டடா அசாமோட நேஷனல் பார்க் எப்பயுமே எக்ஸாம்ல கேட்டுட்டே இருப்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல்ஸ், ஃபோக் டான்சஸ் அண்ட் அதோட மலை தொடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following is not related to fundamental rights? ஸோ இதில் எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வராதது? ரைட் டு லைஃப், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி.
ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராத ஒரு ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட் பண்ணியிருந்தாங்க அண்ட் லேட்டராக ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணது எந்த ஆக்ட் மூலியமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 பிரகாரம் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல வருதுன்னு பார்த்தோம்னா பார்ட் 3. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 19 to 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் 50 ஆர்டிகளுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதுலேயும் இந்த 19 to 22 வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ 19 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 19 பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம். இந்த ரைட்ஸில் எனக்கு என்னென்னலாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், ரைட் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ரைட் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் ஆர்டிகல் 19 கிளியர். அண்ட் தென் ஒரு மூமெண்ட், ஒரு ரெசிடென்ஸ், அண்ட் தென் ப்ரொஃபஷன், இது எல்லாமே எனக்கு ரைட் டு ஃப்ரீடம் மூலிமா கிடைக்கக்கூடிய ரைட்ஸ். அண்ட் தென் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் conviction for offenses and right to 21 article அடிப்படையில் protection of life and personal liberty. Article 21A most important, right to elementary education. Right to elementary education article 21A. and article 22 அப்படிங்கிறது protection against arrest and detention in certain cases. ஸோ தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் கொடுக்க முடியாது அண்ட் அவங்கள அரெஸ்ட்டும் பண்ண முடியாது. இந்த உரிமையை தர்றது ஆர்டிகல் 22. நெக்ஸ்ட், which of the following disease is caused by virus? tetanus, rubella, leprosy, malaria. இதில் எதெல்லாம் வைரஸால பரவுது, எது வைரஸால பரவுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் டெட்டானஸ் அப்படிங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. இது ஒரு பாக்டீரியா. இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி மூலியமா தான் எனக்கு டெட்டானஸ் அப்படிங்கிற நோய் வருது. அண்ட் தென் மலேரியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிளாஸ்மோடியம் கொசு மூலியமா வர்றது தான். ஃபீமேல் அனாபிலிஸ் மஸ்கிட்டோ மூலியமா பரவக்கூடிய ஒரு பாராசிட்டிக் டிசீஸ் அப்படின்னா எனக்கு மலேரியா. அண்ட் தென் லெப்ரோசி அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. நேம்ல இருக்கு பாக்டீரியா. இதுவும் ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இந்த டிசீஸோட இன்னொரு நேம் பார்த்தோம்னா ஹான்சன்ஸ் டிசீஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹான்சன் அப்படிங்கிற வார்த்தை வெறும் அந்த ஹான்சன் டிசீஸ் எதனால பரவுது அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஹான்சன் டிசீஸ் அப்படிங்கிறது லெப்ரோசி. இதுவும் பாக்டீரியா, ஆனால் மைக்கோபாக்டீரியம் லெப்ரேவால பரவக்கூடியது. அண்ட் தென் எனக்கு ரிமைனிங் இருக்கிறது ருபெல்லாங்கிறது வைரஸால பரவக்கூடிய ஒரு நோய். அண்ட் இந்த ருபெல்லா,
மீஸ்லஸ், இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகள், ரொம்ப கை குழந்தைகள் இல்லை ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் இந்த ருபெல்லா, மீஸ்லஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட், which of the following right provides a remedy for a person who has been unlawfully held in prison? Certiorari, habeas corpus, prohibition, mandamus. So rights, so writs, ஓகேங்களா. ரிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தமாக 5 ரிட்ஸ் கொடுத்துருக்கு. செட்ரியோரி, ஹேபியஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன், மேண்டமஸ், கியூ வாரண்டோ. ஸோ இதில் ஒருத்தங்களை நீதிக்கு புறம்பா ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வச்சா அந்த ரைட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஒரு பர்சனை சட்டத்துக்கு புறம்பா இல்லை ப்ரைவேட் கஸ்டடி மாதிரி வச்சாங்கன்னா நம்ம ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படிங்கிறது கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியும். அடுத்து செட்ரியோரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செட்ரியோரிங்கிற ரிட் யாரால பாஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வியாக இருக்கும். ஸோ செட்ரியோரிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்டால் மட்டுமே பாஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. அண்ட் தென் ப்ரொஹிபிஷன், இதுவும் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டால லோயர் கோர்ட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் மூலிமா ஒரு பர்டிகுலர் கேஸையோ இல்லை பர்டிகுலர் விஷயத்தையோ நீங்கள் கையெடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேண்டமஸ், மேண்டமஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஏதோ ஒரு பர்சன் ஆர் எனி அஃபீஷியல் அத்தாரிட்டிக்கு நீ இந்த வேலையை செஞ்சாகணும் ஒரு ஆர்டர் மாதிரி பிறப்பிக்கிறத மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலி கோ வாரண்டோ. ஸோ இந்த கியோ வாரண்டோ மூலிமா ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ எந்த ஒரு கண்டிஷன்னால் ஆர் எந்த ஒரு அத்தாரிட்டியை மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்க இல்லை ஒரு பர்சனை வந்து கைது பண்ண லீகலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கோ வாரண்டோ மூலிமா நம்ம போக முடியும். அண்ட் தென் கிராஃபைன் இஸ் an alloy of iron, isotope of boron, allotropy of carbon, an alloy of tin. கிராஃபைன் அப்படிங்கிறது கார்பன் வகையை சேர்ந்தது. ஸோ அப்போ அலோட்ராபி ஆஃப் கார்பன். ஸோ இப்போ கார்பன்லேயே பார்த்தோம்னா வெறும் அந்த கிராஃபைன் மட்டும் இல்லாமல் டைமண்ட் அண்டு கிராஃபைட், ஃபுல்லரன்ஸ் அண்டு கார்பன் நானோ டியூப்ஸ், இது எல்லாமே வந்து கார்பனால மேடானது தான். நெக்ஸ்ட், who was the president of Congress during Belgaum Summit of Congress in 1924? KL Nehru, MK Gandhi, Charu Majumdar, JL Nehru. 1924 நடந்த பெல்கம் சமிட்ல பிரசிடென்ட்டா இருந்தது ஐஎன்சியோட, இந்த காங்கிரஸோட பிரசிடென்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்கே காந்தி. ஸோ இவர் இந்த ஐஎன்சிலே வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. அது எந்த செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்கம் செஷன் அப்போ 1924. அண்ட் இந்த பெல்கம் அப்படிங்கிற பிளேஸ் இன்னொரு முக்கியமான விஷயமும், ஹோம் ரூல் லீக் 1916 பெல்கம்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம் ரூல் லீக் 1916 லோக்மான்ய திலக் அப்படிங்கிறவர் பெல்கம்ல ஹோம் ரூல் லீகை ஃபவுண்ட் பண்றாரு 1916. நெக்ஸ்ட், who among the following became the country's vice president twice? முகமது இதயத்துல்லா, பைரோன் சிங் செகாவத், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், KR நாராயணன். ஸோ 2 தடவை பிரசிடென்ட்டாக இருந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்.
ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அண்ட் இவரோட ஞாபகார்த்தமாக தான் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஆன் 5th செப்டம்பர். ஸோ 5th செப்டம்பரில் டீச்சர்ஸ் டே யாரோட ஞாபகார்த்தமாக செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். With reference to the steel plants in India, which of the following pass is correct? Bokaro, Bihar, Durgapur, Odisha, Salem, Tamil Nadu, Rourkela, West Bengal. So இது வந்து ஒரு static place. பட் ஆனால் பிளேசஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் பிளான்ஸ் அப்படின்னு வந்துட்டா இந்த பக்காரோ ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் இருக்குங்க. பக்காரோ ஸ்டீல் பிளான்ட் ஜார்க்கண்டில் இருக்குது. அண்ட் இந்த பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சோவியட் யூனியன். அண்ட் துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டீல் பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு காரணமாக அதாவது உதவியாக இருந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம். ரூர்கேலா வந்து ஒடிசால இருக்கு. அண்ட் இந்த ஸ்டீல் பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் கவர்மெண்ட். ஸோ இப்போ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா சேலம், தமிழ்நாடு. அண்ட் இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1982 சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கான கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபவுண்ட்? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது டான்ஸ் ஃபார்மை குறிக்குது? அபங், காமசூத்ரா, நாட்டிய சாஸ்திரா, பிரம்மா. ஸோ நாட்டியானாலே டான்ஸ். ஸோ நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிறது வந்து இந்தியன் டான்ஸ் ஃபார்மை குறிக்கிறது. ஸோ டான்ஸ் ஃபார்ம்ஸில் சில கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் கதக் எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். கதகளி அண்ட் மோகினி ஆட்டம் கேரளா. அண்ட் ஒடிசி ரொம்ப சிம்பிள், ஒடிஷா. அண்ட் சட்டாரியா அஸ்ஸாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதும் கூட. நெக்ஸ்ட், த புக் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் இஸ் ரிட்டன் பை ஜான் கிரீன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஜே.கே. ரவுலிங், சுசாமே கோலிங். ஸோ இந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் புக் எழுதுனது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிளாக் ஹோல் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் இவர் தான். ஹீ இஸ் அ ஃபிசிசிஸ்ட், காஸ்மாலஜிஸ்ட் அண்ட் அன் ஆத்தர். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபிசிசிஸ்ட், காஸ்மாலஜிஸ்ட் அண்ட் a famous author. Muga silk is associated to which of the following states of India? முகா சில்க்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, அஸ்ஸாம். முகா சில்க்ஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாமை சேர்ந்தது. ஸோ இந்த சில்க் டைப் வெரைட்டி தான் வந்து முகா அப்படிங்கிறது. இந்த முகா டைப் ஆஃப் வெரைட்டி வந்து அதிகமாக வந்து அஸ்ஸாமில் தான் கிடைக்கப்படுது. அண்ட் அஸ்ஸாமோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ்பூர். அண்ட் இந்த முகா வெரைட்டி ஆஃப் சில்க் அப்படிங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் ஐடென்டிகேஷன் டேக், ஜிஐ டேக் அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம சொல்லுவோம். இந்த ஜிஐ டேக்ல இந்த முகா வெரைட்டியும் ஒன்று. Which of the following pairs is incorrectly matched? Colosseum, Italy, Machu Picchu, Peru, Chichen Itza, Brazil, Petra, Jordan.
ஸோ கொலாசம் அப்படிங்கிறது இட்டாலியில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் மாதிரி. அண்ட் இது வந்து ரோமில் இருக்குது. ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. அண்ட் மச்சு பிச்சு அப்படிங்கிறது பெருவில் இருக்குது, கரெக்டானது தான். அண்ட் இது ஆண்டஸ் மவுண்டெயினில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கன் இட்ஸா. சிக்கன் இட்ஸா பிரேசிலில் கிடையாது, இது மெக்சிகோவில் இருக்குது. ஸோ மாய பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம், மாய மக்கள் அப்படின்னு. இவங்கெல்லாம் வாழ்ந்த ஒரு இடம் தான் வந்து இந்த சிக்கன் இட்ஸா அப்படிங்கிறது. அண்ட் தென் பெட்ரா ஜார்டனில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இன்கரெக்டான மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் இட்ஸா, இது மெக்சிகோவில் இருக்குது, பிரேசிலில் கிடையாது. கும்பமேளா இஸ் நாட் ஹெல்ட் அட் ஹரித்வார், உஜ்ஜைன், பூரி, அலகாபாத். கும்பமேளா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷனுங்க. இது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு மிகப்பெரிய ஃபேர். இது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 முக்கிய நகரங்கள். ஒன்று ஹரித்வார், இன்னொன்று உஜ்ஜைன், அண்ட் தென் அலகாபாத் ஆர் பிரயக்ராஜ். ஸோ பூரி வந்து இதில் கிடையாது, ஓகேங்களா. அண்டு 4வது பிளேஸ் பார்த்தோம்னா நாசிக். ஸோ இந்த 4 நகரங்களையும் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேர் தான் வந்து கும்பமேளா. Who of the following is referred as Dihang Express? Milkha Singh, Hima Das, P.T. Usha, Duti Chand. ஸோ திங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா ஹீமா தாஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் athlete to win IAAF World Under 20 So first Indian woman to win medal in IAAF World Under 20 Athletics Champion 2018 நடந்தது இந்த சாம்பியன்ஷிப். அதில் முதல் இந்தியன் உமன் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமா தாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயின்மெண்ட் ஆனதும் ஹீமா தாஸ். அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லெவலில் யாருமே வந்து மெடல் வின் பண்ணதே இல்லை. முதல்ல வின் பண்ணது நம்ம ஹீமா தாஸ் தான் இந்தியாவில் இருந்து, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வியாஸ் சாமன் 2018 கன்ஃபர்டு டு அமிதாவ் கோஷ், மம்தா கலியா, லீலாதர் ஜகுடி, கே சிவா ரெட்டி. இந்த வியாஸ் சாமான் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டுக்கு கொடுக்கப்படுற அவார்டுன்னு பார்த்தோம்னா லிட்ரேச்சர் அவார்ட். இந்த லிட்ரேச்சர் அவார்ட் 2018 லீலாதர் ஜகுடி அப்படிங்கிற பர்சனுக்கு கொடுக்கப்படுது. அண்ட் 2019 பொறுத்த வரைக்கும் நசீரா ஷர்மா. 2019 நசீரா ஷர்மா. 2020 வியாஸ் சாமன் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஷரத் பகாரே. ஸோ 2018 லீலாதர் ஜகுடி, 2019 நசீரா ஷர்மா, 2020 ஷரத் பகாரே. RBI does not transact the business of which of the following state government? தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா, பீகார். ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்றா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லடாக் அப்படின்னு தனியாக பிரித்தாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆன்சர். ஸோ அவங்களோட டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை டிரான்சாக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் RBI இன்வால்வ் ஆகாது. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அஃபீஷியல் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உருது.
Kishtwar National Park is located in Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand, Jharkhand. கிஸ்த்வார் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இம்பார்ட்டண்டான பார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தச்சிகம் நேஷனல் பார்க் அண்ட் சலீம் அலி பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா சலீம் அலி நேஷனல் பார்க். ஸோ இந்த மூணுமே கிஸ்த்வார், தச்சிகம், சலீம் அலி மூணுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ். அண்ட் இவங்களோட ரீஜனல் ஃபெஸ்டிவல் ஹெமிஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல். இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது புத்த மதம் சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவல். அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா ஹெமிஸ் ஃபெஸ்டிவல். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் குட், தும்ஹல், ரஃப், பந்த் பேத்தர் இதெல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இம்பார்ட்டன்டான டான்ஸ் ஃபார்ம்ஸ். Which of the following pairs incorrectly matched? Nagarjuna Sagar, Arunachal Pradesh, Farakka, West Bengal, Korba, Chhattisgarh, Tawa, Gujarat. ஸோ இந்த நாகார்ஜுனா, ஃபராக்கா, கோர்பா, தவா அப்படிங்கிறதுலாம் எல்லாமே வந்து டேம் அண்ட் ஸ்டேட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்கரெக்டான பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4. இந்த தவா டேம் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷில் இருக்கு, குஜராத்தில் கிடையாது. ஓகேங்களா. அண்ட் கோர்பாங்கிறது வந்து சத்தீஸ்கர், ஃபராக்கா வெஸ்ட் பெங்கால், நாகார்ஜுனா சாகர் அருணாச்சல பிரதேஷ். ஓ சாரி, நாகார்ஜுனா சாகர் வந்து ஆந்திர பிரதேஷுங்க. ரெண்டு தப்பாயிடுச்சு. ஓகேங்களா. நாகார்ஜுனா சாகர் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டன்டான டேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்கி டேம், ஓம்கரேஸ்வர் டேம், காந்தி சாகர் டேம். ஸோ டேமோட வீடியோஸ் எந்தெந்த ஸ்டேட் வைஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். Einstein was awarded the Nobel Prize for theory of Brownian movement, theory of relativity, theory of specific heat, theory of photoelectric effect. ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது தியரி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்காக கொடுக்கப்படுது. அண்ட் இது எந்த வருஷம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1921. ஓகே. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஐன்ஸ்டீன். He is a German. Who among the following is not associated to the Mughal Empire? Kamran Mirza, Sher Shuri, Dara Shikoh, Shah Alam II. முகல் சாம்ராஜ்யத்துக்கு சம்பந்தமே இல்லாத பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா ஷூரி. ஷெர்ஷா ஷூரிங்கிறவர் தான் வந்து சூரி எம்பையர் அப்படிங்கிறதோட ஃபவுண்டர். சூரி எம்பையரோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா சூரி. அண்ட் இந்த சூரி எம்பையர் எந்த பேட்டில் வந்து டோட்டலாக டிஃபீட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் கனூஜ். இந்த பேட்டில் ஆஃப் கனூஜில் வந்து முகல் எம்பரரான ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா ஷூரிக்கும் சண்டை வருது. அதில் ஹுமாயூன் ஷெர்ஷாவை டிஃபீட் பண்ணி இந்த சூரி எம்பையரே வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாரு. அடுத்து, which of the following is rich in vitamin C? சோயா மில்க், ஆம்லா, கேரட், ஆப்பிள். ஸோ அதிகமான விட்டமின் சி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எந்த ஃப்ரூட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்லாவில். விட்டமின் சியோட கெமிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்கார்பிக்.
ascorbic acid, and amla, orange, lemon, tomato, chili, இந்த ஐட்டம்ஸ்ல எல்லாமே வந்து ascorbic acid அதாவது விட்டமின் சி present ஆயிருக்கு. Fiscal policy is formulated by dash in India, Finance Ministry, Niti Aayog, RBI or other banks. So இந்த fiscal policy அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியால உருவாக்கப்படுறது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவால தான் வந்து இந்த ஃபிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணப்படுது. ஸோ ஆகஸ்ட் 2 தேர்ட் ஷிஃப்ட்டுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் 25 கொஷினுமே நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.